Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் IPL தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்துருப்பீங்க. ரெய்னிங் சிக்ஸர்ஸ் அட் ஹைதராபாத் சொல்லாமல் 277 ஃபார் 3. ஐபிஎல் ஹையஸ்ட் ஸ்கோர் இதுதான். இது ஐ திங்க் ஸோ, தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஆர்சிபி அடிச்சது 2013 263 ஃபார் 5 அகேன்ஸ்ட் லக்னோ பூனே சூப்பர் ஜெயின் நினைக்கிறேன். அதில் கிறிஸ் கெயில் 175 அடிச்சார். அது ஹிஸ்ட்ரி, அதை விட்டுருவோம். இன்றைக்கி என்னாச்சு, டாஸ் ஜெயிச்சார் ஹார்திக் பாண்டியா. ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு புது பையன் வந்துருப்பாங்க. 17 வயசு தான் அந்த பையனுக்கு. 17.5 வயசு. கான் பிளேம் ஹிம். அண்டர் 19 ஸ்டார் சவுத் ஆஃப்ரிக்கன் மாப்பாக்கா. அவர் 4 ஓவரில் 64 என்னமோ. யூ கான் பிளேம் ஹிம். ஆனால் வழக்கமில்ல திருப்பி ஹார்திக் பாண்டியா 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்துட்டார். நான் பவுலிங் போடுறேன்னு. அண்ட் பும்ரா தான் கொண்டு வந்திருக்கணும். எதுக்கு பும்ரா சொன்னால் ஒரு விக்கெட் டேக்கிங் ஹெட் அவுட் பண்ணியிருந்தேன்னா இருக்குது மேட்ச்சு கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். நீங்கள் பும்ரா வந்து ஃபஸ்ட்டு 12 ஓவரில் ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு. 12 ஓவரில் ஸ்கோர் 180 போயிடுச்சு. அதுக்கப்புறம் பும்ரா கொண்டு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எட்ஜ் ஆகி அதாகி ஸ்கோர் போயிடும். டாப் 3 அவுட் பண்ண வேண்டியது தானே பும்ராவோட. அகைன் சேம் மிஸ்டேக். ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டது தப்பு தான். சொரலா கேட்ச் விட்டாங்களேன்னு அது விஷயம் கிடையாது. இன்டென்ஷன் வாஸ் நாட் ரைட். பும்ரா கொண்டு வந்து விக்கெட் எடுத்திருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. இஸ் கேப்பபிள். இஸ் நாட் அ கிட். பும்ரா ஆர்கியூபிளி உலகத்தில் எல்லாருமே அவரை பார்த்து பயப்படுறவங்க. ஹார்திக் பாண்டியா ஈஸியாக போயிடுச்சு அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு. இஷ்டத்துக்கும் அடித்தாங்க. 4 பேர் வேறு போட்டார். 4 ஓவரில் 46 ரன், ஒரு விக்கெட். அதுவும் மயங்க் அகர்வால் அவர் அவுட் பண்ணாமே இருந்துக்கலாம் இருக்கு. அவர் அவுட் பண்ண வரைக்கும் ஸ்லோவாக தான் இருந்தது. அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டார் 11 ரனில் ஹார்திக் பாண்டியா பால். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். இஷ்டத்துக்கும் தர்மத்துக்கும் டிராவல்ஸ் ஹெட் 62 ரன், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 258, 3 6. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா 63, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 273. கடைசியாக வந்த கிளாசன் 80 ரன்ஸ், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 236, 7 6 என்னமோ. டோட்டலாக 19 ஓவர் 18 6. போலர்ஸை போட்டு பசங்களை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. பியூ சாவ்லாக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாரு. முலானிக்கு 1 ஓவர் தான். ஸ்பின்னர் யூஸ் பண்ணவே இல்லை. ஐ டோன்ட் நோ வை. எல்லாமே 4 ஃபாஸ்ட் பாலர் கொண்டு வந்தார். இவருக்கும் பயங்கரமானது ஜெரால்ட். அவர் ஒரு 4 ஓவர் 57 ரன், ஒரு விக்கெட் தான். எந்த அளவுக்கு வென் சம்திங் கோஸ் ராங் எவ்ரிதிங் வில் கோ ராங். ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 3வது ஓவர்லேயே டிஆர்எஸ் இருக்கிறாரு. டிஆர்எஸ் பொதுவாக எதுக்கு எடுப்பாங்க? எல்பிடபிள்யூ அவுட்டு இல்லாதது அவுட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காட் பிஹைண்டு, ஸ்டம்பிங்கு, இதுக்காக ஒரு விக்கெட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான் டிஆர்எஸ். தோனிலாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு, ரோஹித் சர்மா எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு, கோலி எப்படி யூஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கோம். இவர் வந்து நோபாலுக்கு கேட்குறாருங்க அவர் டிஆர்எஸ். கம்மான், அது 20வது ஓவராக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி வேஸ்டாக போதே போனால் போட்டோன்னு. நோபால் கேட்குற 4வது ஓவர் 5வது ஓவரில் வேஸ்ட் ஆகிக்கு மேலே பால் போச்சுன்னா அது நோபால் கொடுத்துட்டார் அம்பையர். இவர் போய் டக்குன்னு யாரும் கேட்க இப்படின்ட்டார். விக்கெட் கீப்பரையும் கேட்கல, பவுலரையும் கேட்கல. நோ பாலுக்கு டிஆர்எஸ் எடுத்தாரா? காமெண்டேட்டரே சிரிக்கிறாங்க. டிஆர்எஸ் எடுத்துப்பா அப்படியே சக்ஸஸ் ஆகிருந்தாலும் 1 ரன் மைனஸ் ஆயிருக்கும், அவ்வளோதான். அந்த டிஆர்எஸ் இஸ் யூஸ் ஃபார் விக்கெட் டேக்கிங் தான். அதுலேருந்தே தெரியுது உங்களோட மைண்ட் செட்டு டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்கன்னு. வாட் டு டூ? இஷ்டத்துக்கும் அவங்க தர்மத்துக்கும் அடிச்சுட்டு இருந்தாங்க ஸ்கோரு. ஹெட் வந்து எடுத்துனே டிராவல்ஸ் ஹெட் 6th கியராக தான் ஸ்டார்ட் பண்ணார். டீலிங் வித் பவுண்டரிஸ். எனக்கு 18 பாலில் 50, அபிஷேக் சர்மா 17 பாலில் 50. அண்ட் பும்ரா சரியாக யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஓவர் 5, அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர் 5 ரன்னு. அப்புறம் 13வது ஓவரில் அப்புறம் வராரு 7 ரன். அப்புறம் 15வது ஓவரில் ஒரு 11 ரன்னு. மொத்தமே 36. அவர் தான் ரெஸ்பெக்டிவ்ல அவரை பார்த்து விளாண்டாங்க 9 ரன். அவரில் விக்கெட் எடுக்க முடியல. நியூ பால் கொடுத்தா தான் பால் மூவ் ஆகி ஸ்விங் ஆகணும். ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லேயே 40 ரன் ஸ்கோர் போச்சு. பால் பலஸ் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். டீப் ஹிட் விக்கெட்டில் பியூ சாவ்லா பண்ணது. அபிஷேக் சர்மா அவுட் ஆனார். கண்டினியூவாக 2 6 சாவ்லா அடிச்சாருங்க. மணி இஸ் ஒர்த் ஃபார் க்ரௌட். சூப்பர். இந்த ரன் சேஸ் பண்ண முடியுமா? 278. யாராவது 175 தான். பாப்பா கேப்டன் ஹார்திக் பாண்டியா அடிப்பார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் அகைன் என்ன பண்ணுறதுல டாஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் சொன்ன கோயிங் டு ஃபீல்டுன்னு ஃபீல்ட் பண்ண 50 ஃபார் 5 எடுக்கணும்னா யூ நீட் அட்டாக் பாலர், யூ நீட் ஃபாஸ்ட் பாலர்ஸ், ரியல் பாலர்ஸ் டு டேக் விக்கெட்ஸ். நேற்று சிஎஸ்கே ஜெயிச்சது குஜராத் டைட்னா கண்டினியூஸாக விக்கெட் விழுந்துட்டே இருந்தது. விக்கெட் எடுக்கிற மாதிரி விக்கெட் வென் யூ யூஸ் த பாலர்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ மே ஹேவ் த ஃபென்டாஸ்டிக் பாலர்ஸ். வாட் இஸ் த யூஸ்? பும்ரா 1-3 போட்டு இது பவர் பிளேயில் கொண்டு வந்திருக்க வேண்டாமா? டக்குன்னு ஒரு யாருக்கு வந்து பழிச்சுன்னு கொள்ளும்போது டிராவல்ஸ் செட்டே யோசிச்சிருப்பார். அவர் வரதுக்குள்ள அவர் செட் ஆகிட்டார். ஒரு 3 ஓவரில் 40, 4.4 ஓவரில் 50, 7 ஓவரில் ஸ்கோர் 100, 10 ஓவரில் 150, 14 ஓவரில் 200. பவர் பிளேயில் 81 ஃபார் 1. நான் பொதுவாக சொன்னேன் பவர் பிளேயில் 60 ஸ்கோர் பண்ணாலே 200 போயிடும்னு. 80 ஃபார் 1. 10 ஓவரில் 148ங்க. அடுத்த 10 ஓவரில் 128. இந்த மாதிரி அடி இந்த பவுலர்ஸுக்கு வந்து நான் பார்த்ததே இல்லைப்பா. எல்லா இடத்துலையும் எந்த பக்கம் ஃபீல்டுங்களோ அங்கெல்லாம் ஃபுல் டாஸாக வர போகிற கடைசியில் ஹார்திக் பாண்டியா ஆண்ட்ரி கிளாசனுக்கு அவரெல்லாம் கண்ணை மூடிட்டு பிளிக் பண்ணுறவர். ஆண்ட்ரி கிளாசனுக்கு என்ட்ரிச் கிளாசனுக்கு ஃபுல் டாஸை வந்து தூக்கி வெளியாச்சார். கோன் ஃபேஸ் த பால்ன்ட்டு. அண்ட் மணி இஸ் வாட். பார்ப்போம் பேட்டிங் எனையுமே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்ககிட்ட இருக்குது. பட் 270 இஸ் டூ மச். வி ஹவ் டு சி. அவங்ககிட்ட மயக் மார்க்கண்டே இருக்காரு. தேவைப்பட்டால் அவங்க
வாஷிங்டன் சுந்தர் கூட கொண்டு வரலாம் இம்பாக்ட் பிளேயராக. வி டோன்ட் நோ யார் அங்கே யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. அஃப்கோர்ஸ் புவனேஸ்வர் குமார் இருக்கார். ஈ ஸ்விங்ஸ் த பால் வெரி வெல். பேட் குமின்ஸ் ஆர்கியூபிளி வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், டெஸ்ட் மேட்ச் வின்னிங் கேப்டன், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப். இதெல்லாம் மீறி நீங்கள் 278 சேஸ் பண்ணணும். பார்ப்போம் சேஸ் பண்ண முடியுதா பண்ணாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் தான். ஆமாம், எல்லோரும் சேர்ந்து கை தட்ட வேண்டியதான். ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் சேஸ் இது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர அது யாரும் சேஸும் பண்ண முடியாது. சேஸ் பண்ணிட்டாங்கன்னா பார்ப்போம். ரோஹித் சர்மா நெவர் நோ. ரோஹித் சர்மா ஒரு 15 ஓவர் நின்றுட்டு ஷார்ட் பிச்ச பால். போலிங் வீக், மோசமான போலிங் இது. பேட்ஸ்மேன் எபிலிட்டி இருந்தாலும் போலர் மோசமாக போனதுனால இவ்வளோ ரன் போச்சு. இஷ்டத்துக்கு 18 பால்ல 50, 12 பால்ல 50 எடுத்தோன்னே 6 கியரில் நிற்கிறாரு ட்ரெவர்ஸ் ஹண்ட். லெஃப்ட் ஹேண்டர் வாங்கி பொலிச்சுன்னு டக்குன்னு பாயிண்ட்லையா இங்கே ஸ்கொயர் லெக்கில் இங்கே ஃப்ளிக்கு லாஃப்ட் இன்னும் ஸ்லாக் ஸ்வீப் ஜுல் கூச் அந்த மாதிரிலாம் ஸ்விட்ச் இட்லாம் பண்ணல. எல்லாம் டெக்னிக்கல் டெக்ஸ்ட் புக் ஷாட்ஸ் எல்லாமே பிரில்லியன்ட். மும்பையினோட ஹையஸ்ட் ஸ்கோரே 219 நினைக்கிறேன். சேஸ்ட் அகைன் சிஎஸ்கே 2021. தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க. நவரத்தில் இந்த 16 வருஷத்தில் இதான் ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸ் பண்ணாங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர். அண்ட் பும்ரா சரியாக யூட்டிலைஸ் பண்ணதுனால தேவையில்லாத இடத்துலலாம் நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை காட்டுது. டைம் வேஸ்ட் ஆனது இல்லாமல் நோபாலுக்கு போய் யாராவது டிஆர்எஸ் எடுப்பாங்களா? அதுவும் லெகம் பேருக்கு ஒரே வேலை, பால் வேஸ்ட்டுக்கு மேலே பார்த்துட்டு ஒரு நோங்கிறாரு. அதை போய் எடுத்து ஒரு ரன்னுக்கு பண்ணார். ஃபெயில் ஆகிடுச்சு அந்த டிஆர்எஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன தவறுகள் ஷோஸ் தட் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கீங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டால் தானே நீங்கள் திட்டுறீங்க. செகண்ட் ஓவர் போடுறேன் பார் அப்படின்னு வந்தார் செகண்ட் ஓவருக்கு. எனிவே பார்க்கலாம். அண்ட் என்ன ஆகுதுன்னு. பியூ சாவ்லர் விக்கெட் டேக்கர். லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ். யார் விக்கெட் டேக்கர். 2 ஓவர் போட்டார். அவர் இன்னும் 2 ஓவர் போட்டால் மேபி விக்கெட் கொடுத்துருக்கலாம். மிஸ் இட் ஆகி டாப் எட்ஜ் ஆகி யூ நோ. சரியாக யூட்டிலைஸ் பண்ணவே இல்லையா போலரை. யூ டோன்ட் யூஸ் போலர்ஸ். அவங்க ரெக்கார்டு எடுத்து பாருங்கள் கடைசியில் எப்படி எந்த மாதிரி போலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ரோஹித் சர்மான்னு கடந்த 10 வருஷமாக. கேப்டன்ஸுன்னா சும்மா சாதாரண விஷயம், சும்மா பாலை தூக்கி போகிறது, பேட்டை தூக்கிட்டு வந்து போஸ்ட் மேட்ச்சில் என்ட்ரி கொடுத்தா மட்டும் பார்த்தாது. யூ ஹேவ் டு பர்ஃபார்மன்ஸ் மேட்டர். படிச்சு காட்டும் ஹார்திக் பாண்டியா. ஆர்கியூபிளி ஐ ஆம் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்த வேர்ல்ட் ஷோ. மேட்ச் முடிஞ்சோடனே எனிவே அப்டேட் பண்ணிட்டேன். கிவ் மீ யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பரிமாற்ற நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.